ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சும்மா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இந்த விஷயம் நடந்துறதுக்கு அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எனக்கு வேலை வேறு ஊருக்கு மாற்றினப்போ நான் ஃபீல் பண்ணேன். என்னடா இது, சொந்த ஊரில் இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டே நம்ம போயிட்டு இன்னொரு இடத்துல வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வேண்டாம், எங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வேலைக்கு போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த பிரிவுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. டெய்லியும் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6-7 வீடு தள்ளி தான் அவங்க வீடு. அப்படி இருக்கிறனால டெய்லி வேலைக்கு போகிறப்பயும் சரி, அவங்கள பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ எனக்கு அப்போ நான் யோசித்தேன், சரி நம்மளுக்கு ஒரு ஒரு மாதத்துல நீங்கள் வேறு அந்த ஊரில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், சரி ஓகே, இது நம்மளுக்கு ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா நானும் அவங்கள்ட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன். ஏன்னா 3 வருஷமாக லவ் பண்ணுறோம். நானும் அவங்கள்ட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன். இது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண பார்த்தேன். ஆனால் அவங்க என்ன யோசிச்சிட்டாங்கன்னா, அவங்க கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் வசதி அதிகம். நான் இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சி தான் இப்போ நாங்கள் வீடு கட்டுறதுக்கே ஆரம்பிச்சிருக்கோம். தங்கச்சியை வேறு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கிறதுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, வசதியான மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க. அதில் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அது அவங்களோட முடிவு அப்படிங்கிறதுனால நானும் ஓரளவு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பேசி பார்த்தேன். நான் முடியலைன்னோடனே சரி நான் விட்டுட்டேன். ஒரு வாரம் 10 நாள் பேசி பார்த்தேன். அவங்க அதுக்கப்புறம் என் ஃபோனையே அட்டெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல. எதுவுமே இது பண்ணாமல் இருந்தாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம இது பண்ணுறது தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன். இது மாதிரி அந்த ஊருக்கு நாங்கள் போய் வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோமா, ரூம் எல்லாம் அவங்களே கொடுத்துட்றேன்ட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களும் சரி, அம்மாவுக்கும் இந்த விஷயம் எல்லாமே தெரியும். அதுக்கு மேலே அவங்க சொல்லிட்டாங்க, நீ உன்னோட ஃப்யூச்சரை பாரு, இப்போ தானே உனக்கு வேலை கிடச்சி 2 வருஷம் ஆகுது, உன் ஃப்யூச்சரை பாரு, அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீ தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு லைஃப் கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயமே என்கிட்ட கொஞ்சம் எடுத்து பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், சரி ஓகே, இது கரெக்டான ஒரு சொல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன். சரி ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வர பகுதியில் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.